தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார இயக்கம், மக்களுக்கான பிரச்சார இயக்கம் வெல்லட்டும் வெல்லட்டும். ஒன்றிய அரசு, மோடி அரசு குறைத்திடு குறைத்திடு. விலைவாசி உயர்வினை குறைத்திடு குறைத்திடு. பன்னாட்டு முதலாளிகளுக்காக இந்திய நாட்டு மக்களை வளர்க்காதே வளர்க்காதே. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு நிறைவேற்று நிறைவேற்று. தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்று. பிரச்சார இயக்கம், பிரச்சார இயக்கம். மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையிலே, மாநில செயலாளர் தலைமையிலே பிரச்சார இயக்கம் வெல்லட்டும். அன்பார்ந்த பெரியோர்களே, தோழர்களே, இன்றைக்கு தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக, மாநில குழு சார்பாக ஜூன் 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை ஒன்றிய அரசினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்தும், மதவெறி கொள்கைகளை கண்டித்தும், மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளை முன்னேற்பதற்கான கோரிக்கைகளை வலியுறுத்தியும், அதே போன்று தமிழ்நாடு அரசாங்கம் தேர்தலிலே தேர்தல் போது அளித்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் ஏராளமான கோரிக்கைகளை, மக்கள் சார்ந்த கோரிக்கைகளை, குறிப்பாக உழைப்பாளி மக்கள், விவசாயிகள், நடுத்தர வர்க்க மக்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் வலியுறுத்தி ஒரு தேசபக்த உணர்வோடு, மக்கள் நலன் சார்ந்த உணர்வோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சார நடை இயக்கத்திற்கு அறைகோல் விடுத்திருந்தது. அதனுடைய முதல் கட்டமாக சென்னை மாநகரத்திலே, இதே தமிழ்நாட்டில் பின்கோடு சென்னை 1, சென்னை 1, அதாவது தமிழ்நாட்டுடைய பின்கோடு நம்பர் 1, அந்த இடத்துல இருந்து இந்த பிரச்சார இயக்கத்தினுடைய முதல் நாளில் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பேசி அன்புகம் அவர்கள் இந்த பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வைக்க வருகை தந்துள்ளார். இந்த பாரி முனை என்பது ஆண்டாண்டு காலமாக உழைப்பாளி மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக வேலை நடத்தி, பொதுக்கூட்டம் நடத்தி நெறிப்படுத்திய ஒரு இடம். இந்த இடத்துல மிக பொருத்தமான ஒரு இடத்துல உழைக்கும் மக்கள் நலனுக்கான ஒரு கோரிக்கைகளை முன்னிறுத்து மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் பேசி அன்புகம் அவர்கள் இந்த பிரச்சார நடைபயண இயக்கத்தை தொடங்க வைக்கின்றார். அதற்கு முன்பாக கோரிக்கையை வலியுறுத்தி தோழர் அவர் உரையாற்றுவார். அவர் உரையாற்றிய தொடர்ந்து இந்த பகுதியிலே நடைபயணமாக நடந்து மக்களின் வியாபாரம் சென்று சுண்டறிக்கையை தோழர் அவர் கொடுப்பார்கள். முதலாவதாக தோழர் பேசி அன்புகம் அவர்கள் பிரச்சார